ஹாய் மக்களே, how are you? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான டேவாக இருக்குது. எல்லாமே நல்லபடியாக இருக்கணும், எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் நல்லதையே செய்யணும்னு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு டாப்பிக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு கதைக்கு இதெல்லாம் கிடையாது, ஒரு டாபிக் அவமானம். இதை சந்திக்காத மனுஷனே கிடையாது. அவமானம் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு அவனுடைய மனம் பக்குவப்படுறதுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது இந்த அவமானம். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன தெரியுமா? நாம் சூசைட் பண்ணிக்கலாம்டா, சி இந்த வாழ்க்கையை இனிமேல் வாழவே கூடாது, இவ்வளோ அவமானப்பட்டதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை எதுக்கு வாழறது அப்படின்ற லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிடும் அவமானம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவமானம்ங்கிறது அவங்க ஏன் நம்மளை அப்படி பேசினாங்க, நாம் ஏன் அவமானப்பட்டோம், இந்த கேள்வி நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நாம் புத்திசாலி. அவமானப்படுத்துறதுக்கும் அவமானப்படுறதுக்கும் நம்ம கர்மாவை சேர்த்து வச்சுருக்கோம். எஸ், நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னாலும் நமக்கு அவமானம் வரும். நம்ம செய்த கெட்டதுக்கும் கர்மா மூலிமா நமக்கு அவமானங்கள் வரும். என்னுடைய லைஃப் ஸ்டோரியை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னா, எனக்கு நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்தேன். எனக்கு 3 அக்கா. 3 அக்கான்னா நாங்கள் 4 பொண்ணு, நான் தான் கடைசி. எங்கள் அப்பா ஒரு சாதாரண மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகி எங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாங்கள்லாம் படித்தோம் எது வரைக்கும்னா, எங்கள் அம்மா ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க ஒரு 3வது 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க படித்தது 3வது 4வது. ஆனால் எங்கள் அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லேடியை நிறைய இருக்கிறாங்க. ஸ்ட்ராங் லேடி, அயன் லேடி அப்படின்னு நிறைய இருக்கிறாங்க. பட் நாங்கள் எங்கள் அம்மாவை பார்த்த விதம்னு ஒன்று இருக்குல்ல. எங்கள் 4 பேரையும் வச்சுட்டு எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருக்கிறதுனால அந்தந்த ஊருக்கு காஷ்மீர், நாக்பூர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அங்கேயே தான் இருப்பார். நான் எங்கள் அப்பாவை 4வது படிக்கும்போது தான் பார்த்தேன். ஏன்னா எங்கள் அப்பா அங்கே தான் மிலிட்ரியிலே தான் இருப்பார், அவருக்கு அங்கேயே தான் வேலை இருக்கும். எங்கள் அம்மா இங்கே எங்களை வச்சுட்டு எப்போ வருவார். ஆக்சுவலாக நான் எங்கள் அம்மாவோடையே எங்கள் அப்பா போயிட்டாங்க. அந்தந்த ஊருக்கும் போய்கிட்டே தான் இருந்தாங்க 3 குழந்தை பிறக்கிற வரைக்கும். நான் வயிற்றில் இருக்கும்போது நான் காஷ்மீரில் எங்கள் அம்மா இருந்தாங்க. சிம்லாவில் இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, பார்த்துக்க ஆள் இல்லாமல் சரி 3 குழந்தை ஆயிடுச்சு, இது 4வது குழந்தை. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது ஆம்பளை பிள்ளையா இருக்கும், இது ஆம்பளை பிள்ளையா இருக்கும், இது ஆம்பளை பிள்ளையா இருக்கும்னு லைனாக பொண்ணாகவே பெற்றுருவாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் அதான் நடந்துச்சு. நானும் பொண்ணாக தான் பிறந்தேன். அதனால் நிறைய என்னுடைய ரிலேஷன்ஸால் நான் வெறுக்கப்பட்டேன். 4வதும் பொண்ணா. ஸோ எங்கள் அம்மாவுமே மன கஷ்டத்தில் தான் இருந்தாங்க நான் பிறந்ததுக்கப்புறம். ஏன்னா பெண் பிள்ளைகள் பிறந்தாலே அது என்னமோ தெரியல, எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது, ஏன்னு எனக்கு புரியல. ஆனாலும் இது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கஷ்டம் கொடுத்ததில்லை. என்னுடைய விஷயங்களை நானேவே டீல் பண்ணிப்பேன், நானேவே பார்த்துப்பேன். என் மேரேஜ் உட்பட இப்போ உட்பட இன்னைய செலவு, இன்னைய வரவு, இன்னைய கஷ்டங்கள், இன்னைய சந்தோஷங்கள் உட்பட நான் என்னுடைய ஓன் டிசிஷனில் நான் எடுத்துக்கிட்டேன், நான் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. ஓகே, அது அப்புறமேட்டுக்கு பேசுவோம். எங்கள் அம்மா 4 பொண்ணு வச்சுருந்ததுனால
சொந்தக்காரங்கள பத்தி தான் தெரியுமே. சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களால பத்திலாம் உங்களுக்கு தெரியாதா? எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வேற கூட இல்ல. அம்மா மட்டும் தனியா இருந்தாங்க. நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். ஒரு லேடி எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ எங்க அம்மா எங்கள வந்து சின்ன வயசுல ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. அடிச்சு வளர்ப்பாங்க. நான் நான் வந்து வெட்கப்படல இந்த விஷயத்த சொல்லிக்கிறதுக்கு. எங்க அம்மா தொடப்பக்கட்டையால தான் அடிப்பாங்க. சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான். எங்க அம்மா தொடப்பக்கட்டையால தான் அடிப்பாங்க, திருகுவாங்க. அ ஏன் அந்த மாதிரி அ முரட்டுத்தனமான கண்டிஷன் இருந்துச்சுன்னா அப்போ, நானும் பொம்பள பசங்க. ஸோ ஏதாவது லவ் பண்ணி, ஏதாவது ப்ராப்ளம் ஆகி, ஏதாவது அசிங்கமாயிட போகுது, அவமானம் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு, வீட்டு வாசப்படியில நாங்க நின்னாலே, எங்க அம்மா எங்கள வந்து அப்படி திட்டுவாங்க. ஸோ நான் எதில ஆரம்பிச்சேன்? அவமானம். ஓகே. அப்போ நாங்க அந்த மாரி வளர்ந்துட்டு இருந்தோம். +2 வரைக்கும் தான் எங்க அம்மாவால படிக்க வைக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து ரிட்டயர் ஆகி வந்துட்டாரு. ஸோ இன்கம்லாம் அந்த அளவுக்கு இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் மிலிட்ரிலேருந்து ரிட்டயர் ஆனவங்களுக்கு ரொம்ப சம்பளம்லாம் அதிகம் இல்ல. இருக்கும். ஆனா அதுக்கு மீறி கடன் இருந்ததுனால ஏன்னா 4 பொண்ணுங்க அம் வீட்ல வந்து ஒரு எ எ வெளியில சொந்தக்காரங்க பசங்களும் எங்க வீட்ல வந்து தங்கி படிச்சாங்க. ஸோ உருப்படி ஜாஸ்தி. அதனால் செலவுகளும் ஜாஸ்தி இருக்கும். +2 வரைக்கும் தான் நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. நானாவது +2 வரைக்கும் படித்தேன். எங்க 3வது அக்காவும் +2 வரைக்கும் படித்தாங்க. எங்க முதல் அக்காவை 8வது படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா ரிட்டயர் ஆகி வந்த உடனே அந்த பணத்தை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் 2வது அக்காவுக்கு தான் கரெக்டான ஏஜில் கல்யாணம் ஆச்சு 21ல். அவங்க 10th வரைக்கும் தான் படிக்க வச்சாங்க. அதுக்கு மேலே அவங்க படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் படிக்கல. ஸோ நான் எங்க 3வது அக்காவுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. +2வோடயே அவங்களும் எதுவும் பண்ணலை. நான் வந்து நான் கடைசி இல்லை. ஸோ உடனேலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது இல்லையா? அந்த எல்லாருடைய கல்யாணத்துக்கும் வாங்கின கடனெல்லாம் அடைச்சிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ நான் ஒர்க் பண்ணணும். நாங்கள் எல்லாருமே வீட்டில் ஒர்க் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண இடம் வந்து பாட்டெல்லாம் அப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க சிடியில். ரெக்கார்டிங் ஸ்டுடியோன்னு இருக்கும். இப்போ எப்படி ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் இருக்கோ அந்த மாதிரி ரெக்கார்டிங் ஸ்டுடியோன்னு இருக்கும். பாட்டெல்லாம் அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. இந்த பாட்டெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நாங்கள் வந்து சிடியில் ரெக்கார்ட் பண்ணி தருவோம். அப்போ எனக்கு ₹450 சம்பளம் அதுக்கு. காலையில் 9:30க்கு போகணும். ஈவினிங் வந்து 5:30 7 o'clockலாம் மேக்ஸிமம் 6:30 7 அதுக்குள்ளே விட்டுருவாங்க, வந்துடுவோம். ஸோ அந்த 450க்கு நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த சம்பளம் பத்தலை வீட்டுக்கு. பத்தலைன்னொடனே என்னை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சேல்ஸ் கேர்ளாக சேர்த்து விட்டாங்க. சேல்ஸ் கேர்ளாக சேர்த்து விட்ட உடனே எனக்கு இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே போய் எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க. இங்கே ரெக்கார்டிங் சென்டரில் கம்பெனி அதாவது கடைக்குள்ளாரையே தான் வேலை. யாரும் நம்மளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ரெக்கார்டிங் மட்டும் தான் பண்ணுவோம். ஓனர் தான் சிடிலாம் சேல் பண்ணுவார். ஸோ நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணி தரதோட விட்டு அங்கே போய் எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க. எல்லோரும் நம்மள்ட்ட வந்து பேசுகிறாங்க. இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகே. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம அம்மாட்ட போய் நம்ம சொன்னபோது அம்மா வந்து வீட்டில் கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, நீ ஒர்க் பண்ணிவிட்டு வா, நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம், நீ வேலை தானே செய்கிற, நான் வேலை செய்கிற இடத்துல 4 பேர் வந்து பேச தான் செய்வாங்க, அதனால் நீ வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நின்றுட்டே தான் இருக்கணும். இப்போயும் அப்படி தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாமே வச்சுருக்காங்க. சேல்ஸ்களெல்லாம் நின்றுட்டே தான் இருக்கணும், உட்காரக்கூடாது. அந்தமாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து என்னென்னா சண்டே போனால் 10 rupees தருவாங்க. எக்ஸ்ட்ரா சேலரிக்கு மீறி 10 rupees தருவாங்க சண்டே ஒர்க். அதுக்காகவே சண்டேஸ் போவோம். எனக்கு காலில் செருப்பு இருக்காது. மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி போகணும். ஸோ இந்த மார்ச் ஏப்ரல் மே வெயிலெல்லாம் நான் ரொம்ப அவஸ்தைப்படுவேன். எனக்கு செப்பல் வாங்குறதுக்கு 3 மாதம் ஆகும். ஒரு செப்பல் அருந்துருச்சு அப்படின்னு வாங்குறதுக்கு 3 month ஆகும். ஏன்னா அந்த பட்ஜெட் அப்படி, எங்கள் வீட்டில் இருந்த பட்ஜெட் அப்படி. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணணும், ரொம்ப இருக்கணும்.
ஸோ அந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் பேசுகிற வார்த்தைகள், பொண்ணெல்லாம் வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறாங்க. இப்போ மாதிரி கிடையாதுங்க. அப்போல்லாம் வந்து சொசைட்டியே வேறு மாதிரி இருந்தாங்க. இப்போ தான் பெண்கள் எல்லாம் வெளியில் வந்து வேலை செய்கிறாங்க. அப்போல்லாம் வந்து பொண்ணுங்களை எங்கள் அக்கா 3 பேருமே நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஃபஸ்ட் அக்காவுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போது 2வது அக்காலாம் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் இந்த மாதிரி கடைங்களில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்படி போனால் தானே வீட்டை சமாளிக்க முடியும். வேலைக்கு போனால் தானே. ஓகே, பொண்ணுங்களை வந்து வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர், கெட்ட பேர். எங்கள் அம்மா ரொம்ப கூனி குறுகுனாங்க அவமானத்தில். வேறு வழி இல்லை, என்ன செய்யறது? அவங்க வார்த்தைக்கெல்லாம் நாங்கள் வந்து செவிசாய்ச்சோம்னா சாப்பிட முடியுமா? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது, தவறான வழிக்கு போகக்கூடாது. எங்கள் அம்மா சொன்ன அந்த 4 வார்த்தை எல்லா அம்மாவும் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவும் அதை தான் சொன்னாங்க. மிச்சப்படி நம்ம டாய்லெட் கூட கழுவலான்னு சொன்னாங்க. நான் கழுவுனேங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தடை துடைக்க சொல்லுவாங்க, டாய்லெட் கழுவ சொல்லுவாங்க, எல்லாமே செய்ய சொல்லுவாங்க. நான் கழுவுனேன். அப்போ +2 தான்றதுனால இதான் நம்ம லைஃப் போல் இருக்குது, இப்படி தான் நம்ம இருக்கணுன்றதுனால பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு துணி கடையில் அந்த சம்பளம் பத்தலைன்றதுனால துணி கடையில் ₹100 எக்ஸ்ட்ரா தருவாங்கன்னு சொல்லிட்டு துணி கடையில் போய் சேர்ந்தேன். அந்த துணி கடையிலேருந்து அந்த துணி கடையில் யார் நம்மளை ஒரு சார் ஒருத்தர் அந்த கட் பீஸ்லாம் வாங்க வருவார். அவர் சொன்னார், +2 வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்கிறல்ல, நீ வந்து அப்போ வந்து பிகாம் வந்து நான் கரஸில் எனக்கு ஆசை படிக்கணும்னு, காலேஜ் போய் படிக்கணும்னு ஆசை. ஆனால் போக முடியல, எங்கள் அம்மா அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கரஸில் பிகாம் போட்டேன். நான் பிகாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு மாஸ்டர் சொன்னார், இந்த மாதிரி மாஸ்டரில் கட் பீஸ் வாங்குறவர் சொன்னார். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் சும்மா எழுதுகிற வேலை தான், இந்த விட ஒரு ₹100 எக்ஸ்ட்ரா தருவாங்க. நமக்கு தான் அந்த ₹100 எக்ஸ்ட்ரா வந்தோடனே ஓ சம்பளம் ஜாஸ்தி வருது அப்படின்ட்டு. ₹650 ₹750 சம்பளத்துக்கு அப்போது சரி ஓகே இங்கேருந்து நின்றுடலாம், ஆஃபீஸாக வேறு இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்போ என்னாச்சு, இன்டர்வியூ பண்ணாங்க. இந்த மாதிரி உனக்கு எவ்வளோம்மா சம்பளம் வேணும், நீ இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கின, இந்த துணி கடையிலலாம் வேலை செஞ்சுருக்க, ஐய இது செட் ஆகாதே, எனக்கு வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி வேணும் சார், நான் படிப்பேன், நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ சரி ஓகே நீங்கள் கம்மியாக சம்பளம் கேட்குறதுனால 750 போதுன்றதுனால எனக்கு நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1999 நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஆடிட்டர் ஆஃபீஸில் ₹750 சம்பளத்துக்கு. அவர் தான் என்னோடய குரு இப்போயுமே. ஸோ அப்போ வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் இங்கிலீஷே பார்க்க அத்தனை வருஷமாக +2 முடித்த உடனே நான் வந்து வேலைக்கு போய் சும்மா விற்கிறது, ரெக்கார்டிங் பண்ணுறது, பொருள் எடுத்து கொடுக்கறதுன்னு இருந்துட்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு ஃபார்ம் பார்த்தோன்னே மனசில் பயம் வந்துருச்சு. ஐயோ நம்மளால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா, எல்லாமே இங்கிலீஷில் எழுதியிருக்கே, எல்லாம் ஃபார்மாக இருக்கேன்னு வீட்டில் போய் அம்மா கிட்டே அழறேன், அம்மா எனக்கு இந்த வேலை வேண்டாம்மா, இங்கிலீஷ்லலாம் இருக்குமா ஃபார்மில், எனக்கு படிக்க தெரியல, ரொம்ப நாளாக ஆகிடுச்சு, படிப்பு டச்சு விட்டுடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது, நான் எதாவது தப்பு பண்ணிடுவேன். அம்மா சொன்னாங்க அப்பையும், நீ போ வேலை செய், ஒரு 3 மாதம் வேலை செய், உன்னால் தாக்கு பிடிக்க முடியுதா பாரு. நான் வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் தான் போனேன். அதுக்கப்புறம் நீ வந்துடு. நான் அதுக்கப்புறமும் கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் போனேன். அங்கே ஒரு பொண்ணு வேலை செஞ்சேன். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அப்போ கம்ப்யூட்டர்னால் என்னன்னு தெரியாது. அப்போல்லாம் கம்ப்யூட்டருங்கிறது எல்லாருக்குமே புதுசான விஷயம். 1999 கம்ப்யூட்டருன்றது பெரிய விஷயம். அப்போ நான் வந்து இந்த கீபோர்டில் துடைக்கிறதுக்காக கை வச்சேன். என் கையை அப்படி தட்டி விட்டுட்டேன். உனக்கு என்ன தெரியும்னு நீ கம்ப்யூட்டரில் கை வைக்கிற. முதல் அவமானம். இதுக்கு முன்னாடி அவமானப்பட்டிருக்கோம். நம்ம செஞ்ச இடம் வந்து சாதாரண அந்த சேல்ஸ் கேர்ள் அதெல்லாம்ன்றதுனால நமக்கு அது பெருசாக தெரியல. பட் அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸுன்ற ரேஞ்சில் நம்ம அவமானப்படும் பொழுது ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து என்னை ரொம்ப தூங்கவே விடலை. எப்படியாவது கம்ப்யூட்டர் கற்றுக்கணும். ஸோ அவள் என்னை அவமானப்படுத்துறது என்னால் தாங்கிக்கவே முடியல. கம்ப்யூட்டர் கற்றுக்கணும். அப்போ ₹500 வட்டிக்கு கடன் வாங்கினேன்.
500 வட்டிக்கு கடன் வாங்கி நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் கொண்டு போய் கொடுத்து உண்மையை சொன்னேன். சார் எனக்கு 1 மந்த் ஆர் 3 மந்த்தில் எனக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துடணும், நீங்கள் நான் என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். 1 மந்தில் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் பெஸ்ட்டு அந்த மாஸ்டர் 1 மந்தில் எனக்கு ஓகே ஆகிடுச்சு. நான் போய் எங்கள் ஆடிட்டர்கிட்ட சார் நான் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் 2 மந்தில் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு 100 rupees இன்க்ரீஸ் பண்ணார் சேல்ரி. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டா நமக்கு சேல்ரி இன்க்ரீஸ் ஆகுமா, எனக்கு அப்போ தான் புரியுது அது. அப்போனா வந்து நம்ம வீக்காமல் சீக்கிரமாக முடிக்கணும், கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னு ஒரு யோசனை. அதுக்கப்புறம் பிகாமை வந்து நான் ஃபினிஷ் பண்ணேன். எனக்கு 1000 rupees இன்க்ரீஸ் பண்ணார். 1850 சேல்ரி. அப்போது 1000லாம் பெரிய சம்பளம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 2005 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். கடைசியாக அந்த ஆஃபீஸை விட்டு நான் வெளியில் வரும்போது 3500 நான் வெளியில் வந்தேன். ஏன்னா அங்கே வந்து இதை இங்கே சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. பல பிரச்சனைகள் இதில் வந்து நிறைய பேருடைய ரெஸ்பெக்ட் அடங்கி இருக்கிறதுனால நான் எதையும் சொல்லலை. எனக்கு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது, அதனால் நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ ஓனர் வந்து முன்ன மாதிரி நம்மளை பார்க்கறதில்ல. அதாவது எப்படின்னா முன்ன பொண்ணு மாதிரி பார்த்தாங்க நம்மளை, இப்போ அந்த மாதிரி பார்க்கல, வேறு மாதிரி பார்த்த உடனே நான் வெளியில் வந்துட்டேன். இல்லை எனக்கு வேண்டாம், நான் நின்றுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தேன். அந்த நன்றி இன்னும் எனக்கு இருக்குது. அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், அந்த பிரபஞ்சத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே, நம்மளை பொண்ணு மாதிரி பார்த்தாங்க, அந்த பொண்ணு மாதிரி பார்க்குற அந்த பார்வை மாறினதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து நான் ஓனாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அக்கௌண்ட்ஸ் நானாகவே எடுத்து நானாகவே தனியாகவே ஆடிட்டிங் பார்க்க ஆரம்பித்தேன், பண்ணேன். அதுலேயும் சில அவமானங்கள் வந்தது. அதாவது அங்கங்கே, அதாவது ஒரே இடத்துல உட்காந்து பார்க்குற வேலை கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் நான் போகணும், ஒரு கடைக்கும் நான் போகணும். அப்போ என்ன பேசுனாங்க, இந்த பொண்ணு வந்து தெருவாக திரியுது, இது வந்து கேரக்டர் சரியில்லாத பொண்ணு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காது படவே என்ன தப்பாக பேசினாங்க. அது வந்து நான் எப்படி எடுத்துக்க முடியும்? நான் வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் நான் காசு கொடுக்க முடியும். இவங்கெல்லாம் வந்து வாயை வச்சுக்கிட்டு, சோறு சாப்பிட்ற வாய் அது சும்மா தானே இருக்குது, சோறு சாப்பிட்ற நேரம் போக சும்மா தானே இருக்குது. அந்த வாயை வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு பொண்ணு தனியாக ஒரு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி வந்தால் அந்த பொண்ணு தப்பு தான் பண்ணிட்டு வரணுமா? நான் கேட்குறேன். என்னவோ வந்து பைனாக்குலரில் பார்த்த மாதிரி, அதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி. பட் இப்போயும் எனக்கு அந்த கோபம் இருக்குது. தனியாக போய் ஒரு பொண்ணு வெளியில் போய் வேலை பார்த்தா, ஒரு கடையாக ஏறி இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கணக்கு பார்க்குறதுங்க. நான் ஒரு கடையில் 1 hour ஆகும். ஒரு ஒர்க்கு வந்து ஒரு 1 month ஒர்க்கு நம்ம முடிக்கிறதுனா 1 hour ஆகும். அதில் சந்தேகங்கள் இருக்கும், அதில் வந்து தவறுகள் இருக்கும், அதை நம்ம திருத்துவோம், அதை நம்ம பண்ணுவோம். எல்லாம் ஓப்பன் பிளேஸில் தான் நடக்கும். அப்படி இருந்துமே இந்த மாதிரி பேசுவாங்க, தெரிஞ்சுமே தான். அப்போல்லாம் வந்து இது மாதிரி போனால் அவங்க வந்து தவறான பெண்கள், தவறான பொண்ணு. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் ஊதாங்கோலை எடுத்துகிட்டு ஊதிட்டு இருக்காங்கல்ல அடுப்பில், அந்த பெண்கள் மட்டும்தான் கற்பு கரசி. மற்ற பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள்லாம் எல்லாத்தையும் தூக்கி எட்டால வச்சுட்டு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி தாட் மக்களுக்கு. எவ்வளோ வார்த்தைகள் நான் வாங்கியிருக்கேன் தெரியுமா? என்னுடைய லைஃப்பில் எவ்வளோ அவமானங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அந்த தனியாக போய் நான் ஒர்க் பண்ணதால். பேசட்டும், அப்படி தான் நான் விட்டேன். பேசட்டும், எவ்வளோ வேணால் பேசட்டும், தவறாக எப்படி வேணால் பேசட்டும். அது எங்கே அவங்க பேசின பேச்சு எங்கே வந்து நின்றுச்சுன்னா, எனக்கு வந்த மாப்பிள்ளைங்க என்னை வேணான்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு போய் நின்றுச்சு. நீங்கள் அதுதான் யோசிங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு வெறும் வார்த்தை தான், ஆனால் நீங்கள் பேசுகிற அந்த பொண்ணோட வாழ்க்கையே சேஞ்ச் ஆகுன்றதை நீங்கள் யோசிக்கவே, நீங்கன்னு இல்லை, நானும் இல்லை, யாருமே அதை யோசிக்க மாட்டோம். நம்ம பேசுகிற வார்த்தை ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு
நரகத்துக்கு கொண்டு போகுன்றத யாருமே யோசிக்க மாட்றாங்க. நான் வாய் வலிக்கவா போகுது? எத வேணா பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் சேலஞ்ச் பண்ணேன். என்ன சேலஞ்ச் பண்ணேன்னா, இந்த ஊர்ல தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வேன். இந்த ஊரை தாண்டி நான் வேற ஊருக்கு போமாட்டேன். இந்த ஊர்ல தானே என்னை தப்பா பேசுனாங்க. இந்த ஊர்ல தான் நான் வாழ்வேன். என் புருஷனோட, என் குழந்தைங்களோட நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன். அப்படின்னு நான் இந்த ஊர்ல தான் மாப்பிள்ளை பார்த்து கட்டிக்கிட்டேன். அவமானம்ங்கிறத நம்ம ஏன் அவமானமா எடுத்துக்கணும்? ஒரு சேலஞ்சா எடுத்துப்போம். தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம். என்ன இருக்கு? மற்றவங்க அவங்களுடைய கற்பனையிலையும் அவங்களுடைய கண் பார்வையிலையும் நம்மளை தப்பாக பேசுகிறாங்கன்றதுக்காக நாம் தப்பானவங்க ஆயிட முடியாது, ஆயிட மாட்டோம். நம்ம கரெக்டாக தான் இருப்போம். ஓகேவா? நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படின்னா கடவுள் நம்ம வாழ்க்கையை நல்லா வச்சுருப்பார். ஓகேவா? ஸோ மற்றவங்க ஏதாவது ஒன்று உங்கள் காதுபட உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ அவமானப்படுத்துகிற மாதிரியோ பேசினா தயவு செஞ்சு காதுலே வாங்காதீங்க. அப்படியே வாயை இழுத்து போட்டு உடச்சிடணும். அந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் மற்றவங்க வீட்டுக்கு போகணுன்னா அவ்வளோ இலக்காரம்ல. என்ன பண்ணுறது? மக்கள் அந்த மாதிரி மனநிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஒரு நைட்டு வீட்டுக்கு வர பொண்ணு, இப்போல்லாம் நைட் ஷிஃப்ட்லாம் சாதாரணமாக ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் நான் அக்டோபர் மாதம் கணக்கு முடிக்கிறப்பெல்லாம், மார்ச் மாதம் கணக்கு முடிக்கிறப்பெல்லாம் நைட்டு 12 1 ஆகும் நாங்கள் வர்றதுக்கு. வெளியில் நிறைய வண்டி இருக்கிறத பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு மேலே போலீஸ் வந்து பார்த்துட்டு போவாங்க. என்ன இத்தனை வண்டி இருக்குது, ஏன் இந்த டைமில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார் இயர் எண்டிங் சார், கணக்கு முடிச்சுட்டு இருக்கோம், 12 மணிக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு எங்கள் ஆடிட்டர் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்பார். ஸோ மக்களே, நம்ம நல்லவங்க தான், நம்ம நல்லது தான் நினைக்கிறோம். ஆனால் மற்ற பெண்களை பற்றி நீங்கள் பேசுகிற ஒரு தவறான விஷயம் அந்த பெண்ணோட வாழ்க்கையை நரகமாக்கிடும். காட்ஸ் கிஃப்ட். லக்கிலி என் ஹஸ்பண்ட் என்னை நம்புகிறார். இவங்க பேசுகிற பேச்சுக்கள்லாம் என் ஹஸ்பண்ட் காது கொடுத்துருந்தாங்கன்னா என்னுடைய வாழ்க்கை என்ன இருக்கிறது இப்போதைக்கு. ஆனால் இன்றைக்கி நான் இந்த ஊரில் தான் வாழறேன். நான் கௌரவமாக வாழறேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. என்னை பேசினவங்களாம் என்னை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதே ஊரில் என்னை பேசினவங்க பாதி பேர் இப்போ இல்லை, ஆளை காணோம், எங்கே போனாங்கன்னு தெரில, ஊரை விட்டு ஓடிட்டாங்களான்னு தெரில. ஸோ அவமானம்ங்கிறது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. எந்த வகையிலையும் அவமானப்படலை. நம்ம நல்லபடியாக நம்ம நேர்மையாக இருக்கிற வரைக்கும் யார் என்ன பேசினாலும் லேடிஸ்க்கு சொல்கிறேன், அதை எதையுமே காதில் வாங்காது. குப்பை, அவ்வளோதான். அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் இங்கே வாங்கி இங்கே போட்டுறணும், கீழே இங்கே உள்ளே கொண்டு போகக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளே அந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு போகாதீங்க. அவங்கெல்லாம் வந்து வாழவே தகுதி இல்லாத ஆட்கள். ஒரு பெண்ணை பற்றி எதுவுமே தெரியாமல், ஒரு விஷயம் புரியாமல், அவங்களுடைய வாழ்க்கை முறை தெரியாமல் அவங்கள பற்றி ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்களாம் வாழவே தகுதி இல்லாத ஆட்கள். அதெல்லாம் ஒரு பணம். அந்த பணத்தை நம்ம எதுக்கு மதிக்கணும்? அதனால் யாராவது ஏதாவது பேசுனா லீவ் இட், இக்னோர் இட். நமக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் செய்யும். அந்த நம்பிக்கையில் நல்லபடியாக உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி உங்கள் நாள் இனிய நல்லா அமையும்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த பிரபஞ்சம் உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்கட்டும். தேங்க்யூ. பாய்.